பாட்டியின் கண்ணாடி. வயதான பாட்டி ஒருவர் கண்ணாடியை தொலைத்து விட்டார். அங்கே வந்த பேரனிடம் கண்ணாடியை தேடித் தருமாறு கேட்டார். போ பாட்டி, நான் விளையாடப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றுவிட்டான். பேரன் விளையாடிவிட்டு வீட்டிற்கு திரும்பியபோது பாட்டியின் தலையில் பெரிய காயம் இருந்தது. என்னவாயிற்று பாட்டி? சரியாக கண் தெரியாமல் கீழே இருந்த கல்லில் தடுக்கி விழுந்துவிட்டேன் என்றார். பேரன் மிகவும் வருத்தப்பட்டான். அன்று முதல் பாட்டிக்கு உதவியாக இருந்தான். கமலாவின் வீடு. ஒரு கிராமத்தில் ஒரு ஓட்டு வீட்டில் கமலாவின் குடும்பம் வாழ்ந்து வந்தது. அவள் எப்போதுமே பக்கத்து வீட்டை பார்த்து நாமும் மாடி வீடு கட்ட வேண்டும் என கணவரிடம் சண்டையிட்டாள். நமக்கு நல்ல வசதி வருமானம் வரும்போது கட்டலாம் என்று அவர் சொல்லிவிடுவார். ஒரு மழைக்காலம். கமலாவின் பக்கத்து வீட்டு பெண் கமலா வீட்டிற்கு வந்து மிகவும் சோகமாக பேசிக் கொண்டிருந்தாள். எங்கள் கூரை வீட்டில் ஓட்டைகள் இருப்பதால் மழை நீர் உள்ளே வந்து சரியாக தூங்க முடியவில்லை. உங்கள் வீடு போல்தான் நாங்களும் கட்ட வேண்டும் என்றாள். அப்பொழுதுதான் கமலாவுக்கு தன் வீட்டின் அருமை புரிந்தது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.